ரேடியோமீட்டர் இது ஏன் சுற்றுது, எப்படி சுற்றுது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைட்டை பக்கத்தால் கொண்டு வரும்போது இது சுற்றுது. இது உண்மையாலுமே லைட்னால தான் சுற்றுதா பார்த்துருவோம். இதில் 4 தகரத்தை ஒரு கம்பி மேலே தொங்க விட்டுருக்காங்க. இதை வேன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு பிளாக் கோட்டிங்கும் இன்னொரு சைடு சில்வர் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இது மேலே லைட்டு படும்போது அது சுற்ற ஆரம்பிக்குது. இது குண்டு பல்ப் மாதிரி தான். குண்டு பல்பில் காற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மந்த வாய்களை நிரப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் காற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மட்டும் விட்டுருப்பாங்க. ஆனால் கொஞ்சமான காற்று உள்ளே இருக்க தான் செய்யும். அதனால தான் இந்த மீட்டரும் வேலை செய்யுது. இந்த 4 தகரமும் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இந்த கம்பி மேலே மாட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த மீட்டருக்கு அடியில் த சன் மேக்ஸ் இட் ரன். திஸ் ஃபேசினேட்டிங் ரேடியோமீட்டர் ஸ்பின்ஸ் ஃப்ரம் த ஹீட் ஆஃப் த சன். சூரியனோட ஹீட்லேருந்து இது சுற்றுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த வேன்ஸ் இன் த ரேடியோமீட்டர் ஆர் டார்க் அண்ட் லைட் இன் கலர். அதாவது பிளாக் கோட்டிங், இன்னொரு பக்கம் ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது டார்க் வேன் அப்சர்வ்ஸ் த ரேஸ் அண்ட் லைட் வேன்ஸ் ரிஃப்ளெக்ட் த ரேஸ். கருப்பு கலர் கோட்டிங் பண்ணப்பட்ட இடம் ஹீட்டை இழுத்துக்கணும், ஒயிட் கலர் கோட்டிங் பண்ணப்பட்ட இடம் ஹீட்டை எதிரொலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்ணாடிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் இது மேலே காற்று ஊதனம்னாலும் இது சுட்டாது. கருப்பு கலர் கோட்டிங் பண்ணப்பட்ட இடம் ரேடியேஷனை இழுத்துக்கும், அதாவது அப்சர்வ் பண்ணும். அதனால் அந்த இடம் நல்லா ஹீட் ஆகும். அதே ஒயிட் கலர் கோட்டிங் பண்ணியிருக்கிற இடம் அந்த ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் அது அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. பிளாக் கலர் கோட்டிங் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் ஹீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பிளாக் கலர் கோட்டிங் அந்த ஹீட்டை இழுத்துக்கும். அதனால் இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் வைப்ரேஷன் அதிகமாக ஆகும். அதாவது இதோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால் இது இந்த எட்ஜில் கொடுக்குற ஃபோர்ஸும் நமக்கு அதிகமாக இருக்கும். அதே இந்த பக்கம் கொஞ்சம் கோல்டு சைடு தான், கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் வைப்ரேட் ஆகும், கொஞ்சம் கம்மியாக வைப்ரேட் ஆகும். அதோட எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற அணுக்கள் தான் அதிகமாக வைப்ரேட் ஆகுது, அதாவது அதிக ஹீட்டில் இருக்குது. அதனால் இந்த ஃபின்ஸு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். லைட்டு தானே இது மேலே படுது, அது எப்படி வெப்பத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான லைட்டுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு அதோட ஃப்ரீக்குவென்சியை பொறுத்து அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த கருப்பு கலர் கோட்டிங் பண்ணப்பட்ட பகுதியால் ஈர்க்கப்படுது. அதனால் அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது ஹீட் ஆகும். அதனால் சுற்ற ஆரம்பிக்குது. சூடான டீயை ஊற்றி பார்க்கலாம். சூடான டீ ஊற்றும் போது அதிலேருந்து ரேடியேஷன் வெளிப்படும். அந்த ரேடியேஷன் அந்த கருப்பு கலர் கோட்டிங்னால் ஈர்க்கப்படுது. அதனால் அது ஹீட் ஆகி நம்ம ரேடியோமீட்டர் சுற்ற ஆரம்பிக்குது. அதே நார்மல் வாட்டர் ஊற்றினோம்னா சுற்றாது. எல்இடி பல்புக்கிட்ட கொண்டு போகலாம். இப்போ நம்ம ரேடியோமீட்டர் சுற்றலை, அதுக்கு காரணம் இதோட லூமென்ஸ் கம்மி, பிரைட்னஸ்ஸு. அதே குண்டு பல்பை பக்கத்தால் கொண்டு போனோம்னா அதோட பிரைட்னஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வெளிவர ரேடியேஷனோட ஃப்ரீக்குவென்சியும் அதிகம். அதனால் நம்ம ரேடியோமீட்டர் சுற்றுது. சுடுதண்ணியை நம்ம ரேடியோமீட்டர் மேலே ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றும் போதும் சுற்றுது. அதே மாதிரி ஒரு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி பார்க்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற்றி பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் டைரெக்ஷனில் சுற்றுறத பார்க்கலாம். ரொம்ப மெதுவாக தான் சுற்றுது, ஏன்னா அந்தளவுக்கு கோல்டு கிடையாது. இந்த பிளாக் கலர் கோட்டிங் பண்ணப்பட்ட பகுதி ஹீட்டை சீக்கிரம் வெளியிட்டுரும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் இருக்கும், இந்த இடத்துல ஹீட்டே இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த சில்வர் கோட்டிங் பண்ணப்பட்ட பகுதியில் இருக்கிற அணுக்கள்லாம் அதிகமாக வைப்ரேட் ஆகும், இங்கே கம்மியாக தான் வைப்ரேட் ஆகும். அதனால் இதோட டைரக்ஷன் இப்படி சுற்றும். நம்ம ரேடியோமீட்டரை சூரிய ஒளியில் காட்டலாம். இப்போவும் சுற்றுது. சூரிய ஒளியிலேருந்து வர ரேஸ்லாம் உள்ளே இருக்கிற வேன்ஸ் மேலே பட்டு அது ஹீட் ஆகி அங்கே இருக்கிற காற்று, அதனால் நம்ம ரேடியோமீட்டர் சுற்றுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.